ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே இன் மை லைஃப் இன் ஹாஸ்டல். அதுதான் இந்த வீடியோ. ஸோ இப்போ தான் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ தான் எந்திரிச்சேன். நான் வந்துட்டு டைம் 11 அந்த மாதிரி இருக்கும். நான் 11க்கு எந்திரிக்கல. நான் ஒரு 8:30க்கே எந்திரிச்சு நான் போயிட்டு டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட், என்ன டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு ஒன்று தான். ஓகே, காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் எடுத்துகிட்டு வந்துடணும். 9க்கு மேலே போனோன்னா காலி ஆகிடும், செருப்பால் அடித்து துரத்திடுவாங்க. அதனால் நம்ம வந்துட்டு தூக்கத்திலே எனக்கு வந்து மண்டை தோணிகிட்டே இருக்கும். 8:30 ஆகிடும், சீக்கிரம் போய் சோறு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு. இன்கேஸ் நான் மத்தியானம் தூங்கினேன்னா சாப்பாடு, நைட்டும் சாப்பாடு, இதுதான் என் மண்டைக்குள்ளே டான் 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 அப்படின்ற மாதிரி தோணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நான் போயிட்டு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு திருப்பி தூங்கிட்டு ஃபோன் பார்த்துட்டு இப்படி ஓட்டி மணி 11 ஆயிடுச்சு. எனக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஸோ இந்த ஹாஸ்டலில் இருக்கிற கடைசி நாள் இது. ஸோ இதை நான் வந்து வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி எடுத்தேன்னா ஒன்றுமே இல்லை, தின்ன தூங்க சீரீஸ் பார்க்க அப்படின்றனால என்னால் எதுவும் எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து வேலைகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் அதெல்லாம் காட்டுறேன், என்ன வேலை பண்ணுறேன் அப்படின்றது. இன்றைக்கி நான் எல்லாத்தையும் பேக் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு நான் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறேன், ஹாஸ்டல் மாற்ற போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டுக்கு பேக் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டுக்கு அவ்வளோதான், இதுதான் வேலை. ஸோ டே இன் மை லைஃப் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையிலேருந்து மத்தியானமே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், ஏது பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இப்போ நான் போய் ப்ரஷ் பண்ண போகிறேன். ஓகே, என் மூஞ்சி ரொம்ப வீங்கியிருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரில. இல்லை ஏன் தெரில, நான் ரொம்ப லேட்டாக தான் தூங்கினேன். காலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன், அதுக்கப்புறமும் தூங்கினேன். பட் ஓகே, போய் பல்ல வளர்க்கலாம், பசிக்குது. நான் என்ன சாப்பாடு அப்படின்றத காட்டினேன்னா உங்களுக்கு வெறி ஆகிடும். உங்களுக்கு வெறி ஆகாது, எனக்கு தான் வெறி. ஓ மை காட், லேப்டாப்பு அதான் வெறி ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி சேமியா. காலையில் நான் எந்திரிப்பேன், போய் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வருவேன். வெயிட் பண்ணுங்க, லைட் போட்டுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுலேயே எஞ்சி பல வலிக்கிட்டு வேகமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். இன்றைக்கி சேமியா அப்படின்றதுனால இதை வந்து சாப்பிட்ணுமா அப்படின்னு தோணிட்டு படுத்து தூங்கிட்டேன். ஆனால் இப்போ பசிக்குது, வயிற்றுக்கு சேமியாவோ என்னவோ போட்டு தானே ஆகணும். ஸோ வேறு வழி இல்லை, நம்ம வந்து இப்போ ப்ரஷ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரஷ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நான் காட்ட முடியுமான்னு நினச்சிங்கன்னா காட்ட முடியாது. நான் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன். ஸோ ப்ரஷ்ஷு கைஸ், ஹாஸ்டலில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்துட்டு யாருமே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள், ரூமில் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்குது. பட் ப்ரஷ் பண்ணிட்டு நான் வந்து இஷ்டத்துக்கு நான் வந்து சூட்கேஸ் போட்டு வச்சுருக்கேன். அதை மடிச்சு வைக்கணும், அடுத்தது கபோர்டில் போடணும், அடுத்தது வாஷிங் மிஷின் போடணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது இன்றைக்கி. ப்ரஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸோ ப்ரஷ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போது இந்த சேமியாவை சாப்பிட்ணும். நான் வாழ்க்கையிலேயே ஒரு விஷயத்தை வெறுக்கிறேன் அப்படின்னா அது சேமியா, ரசம், அதெல்லாம் தான். ஆனால் இங்கே இந்த ஹாஸ்டல் லைஃப் வந்து அதை மட்டுமே போட்டு என்னை சாவடிக்கிறாங்க. சேமியா, ரசசோறு, நேற்று நைட்டு வந்து ரசசோறு, சண்டே நைட் ரச சாப்பாடு, காலையில் சேமியா. ஃபஸ்ட்டு வந்த 2 வாரம் என்னை கவனின்னு கவனிச்சாங்க. என்னன்னு இல்லை, ஃபஸ்ட்டு 2 வாரம் நல்ல சாப்பாடு, யார் கேட்டாலும் சே வாவ் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். போக போக பட்ஜெட் இல்லைன்னு நினைக்கிறேன் ஹாஸ்டலுக்கு. அதனால் சேமியாவாக போட்டு தள்ளுறாங்க. சேமியா, இட்லி, எனக்கு இட்லியும் பிடிக்காது. சேமியா, இட்லி, அதுக்கப்புறமேட்டுக்கு இதுதான். என்ன பண்ணுறது, சாப்பிட்டாலும்
இறங்கவே இறங்காது எனக்கு வேறு. ஆனால் சாப்பிட்றேன். கஷ்டமாக இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த சேமியா உப்புமாலாம் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி சேமியா கொஞ்சம் ஃப்ளேவராக இருந்துச்சுன்னா சாப்பிட்ருவேன். இந்த தக்காளி சேமியா அந்த மாதிரி சும்மா சாப்பிட முடியாதுல்ல. எப்படி சாப்பிட்றது? இதுக்கப்புறம் நான் வேறு ஒரு ஹாஸ்டல் போவேன். அங்கேயாவது சேமியா போடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது ஹாஸ்டல் வார்டனோ ஹாஸ்டலோட ஓனரோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த சேமியா, அதுக்கப்புறம் வேறு என்ன, இந்த ரசசோறு கூட எல்லாத்துக்கும் பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. பட் இந்த சேமியா உப்புமாலாம் போடாதீங்க. என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டிலேருந்து தப்பிச்சு இங்கே வந்து இந்த சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சா அதை மட்டும்தான் போட்டு தள்ளுறீங்க. என்ன பண்ணுறது? புலம்பிகிட்டே இருக்கேன். கேட்கலாம், பிடிக்கலல்ல சாப்பிடாத, ஏன் சாப்பிட்றேன்? இப்போ வயிறு பசிக்குதே, என்ன பண்ணுறது? சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. அதனால் இந்த சேமியா சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வேலையை பார்க்கணும். ஓகே, நான் போய் சாப்பிட்றேன். இந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். ஓகே, நான் போகிறேன். நான் போய் இதை சாப்பிட்றேன். பாய். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து என்னோடய வேலையை பார்த்துட்ருந்தேன். என் வேலை என்னென்னா கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்குறது. ஸோ பார்த்து முடிச்சுட்டு மணி பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க காட்டுறேன், 1 மணி ஆகப்போகுது. இன்னும் நான் எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஏன்னா நான் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணணுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. வாஷிங் மிஷின் டைமிங் வந்து எப்படின்னா டைமிங் பேஸஸில் வராது, ஷிஃப்ட் பேஸ். இந்த 2 டேஸ்னால் இந்த 2 டேஸ் இந்த 2 ரூமு அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே, அதில் எங்களுக்கு வந்து மண்டே அண்ட் தேர்ஸ்டே தான் வந்துட்டு வாஷிங் டைம். போன வாரம் தேர்ஸ்டே மழை வந்துருச்சு, என்னால் போட முடியல. அடுத்தது வந்து சரி போன வாரம் மண்டே துவைச்சேன், தேர்ஸ்டே என்னால் துவைக்க முடியல. ஸோ இந்த வாரம் மண்டே நம்ம வந்து வாஷிங் மிஷின் கீ வாங்கிட்டு வந்திருக்கோம். காலையிலேருந்து நிறைய பேர் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து என்னால் போட முடியல. நான் பெட்ஷீட்லாம் துவைக்கணும். நான் துவைக்கிற நேரம்னு பார்த்து தான் இந்த வானம் வந்து மேகமூட்டத்தோடு காணப்படும், மழை வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் பண்ணோம். இப்போ நான் இந்த பெட்ஷீட்டை துவைக்கலாமா வேணாமா? அந்த ஹாஸ்டல் போனதுனால துவைக்க முடியும், அங்கேயும் வாஷிங் மிஷின் இருக்கும். ஸோ போகிறப்பே துவைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றது பிளான் பண்ணியிருக்கேன். பட் என்னன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து போய் துவைக்க போகிறோம், துணியெல்லாம் எடுத்து போட்டு துவைக்க போகிறோம். அண்ட் பேக்கிங் வீடியோஸ் வந்து தனியாக தான் வரும். இதில் வந்து 2-3 கிளிப்ஸாக நான் ஆட் பண்ணுவேன். ஷிஃப்டிங் பேஸ் சொல்லிட்டு வேறு வீடியோவில் வந்து நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இன்னொன்று நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து என்னோடய வாழ்க்கையே ஒரு மாதிரி மோசமாக தான் போயிட்டுருக்கு. மோசம்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் நானாக வந்து ஏற்படுத்திக்கிட்டது. ஸோ வந்து பழகிட்டுருக்கேனா. ஓகே, நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாமல் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், வாட்டர்மெலன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வாட்டர்மெலன் ரொம்ப பிடிக்கும். வேறு ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சேன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்தளவுக்கு ஃப்ரூட்ஸ் ரேட்லாம் சொல்கிறாங்க. என்னால் வாங்க முடிஞ்சது என்னவோ வாட்டர்மெலன் தான். அது என்னை வந்து சதி பண்ணிடுச்சு. இதோட கலர் மட்டும் பாருங்கள், வெள்ளைன்னு இருக்குது. நானே வந்து அந்த அண்ணா கிட்ட கஷ்டப்பட்டு, அண்ணா வந்து நல்ல வாட்டர்மெலனா கொடுங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இப்படி கொடுத்துருக்காரு. என்ன பண்ணுறது? அதை நான் வந்து ஒன்றா ஜூஸ் போட்டு குடிக்கணும், அது கீழே போகணும், கீழே போய் ஜூஸ் பிளெண்டர் எடுத்து போட்டு குடிக்கணும். ஸோ அதை நம்ம ஒரு 4 o'clock மேலே பண்ணலாம். அதில் ஒரு பாதி வாட்டர்மெலன் இருக்குல்ல, அதை நம்ம இன்றைக்கி சாப்பிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடிக்கணும். ஸோ இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, நான் வந்து இங்கே வந்ததுலேருந்து ஃப்ரிட்ஜு அப்புறமேட்டுக்கு நிறையா பொருட்கள்லாம் இருக்குது. இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது, அவன் இருக்குது, மிக்சி இருக்குது, இண்டக்ஷன் இருக்குது,
இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் இருக்குது. அதில் நான் ஒன்று தான் யூஸ் பண்ணேன், வாஷிங் மிஷின். இல்லாமல் நான் எங்கேயும் வெளியே போகிறதில்ல. ஸோ 2 வாட்டி துவைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். வாரத்தில் 2 வாட்டி நான் துவைச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஷிஃப்ட் பேஸஸில் வரும், அந்த டைமில் தான் துவைக்க முடியும். அப்படியே நான் துவைக்கலாம்னு நினச்சாலும் மழை வந்துடும். இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரே டைம் தான் வாட்டர் மெலான் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் 1 டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டுக்கு வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஆனால் நான் அதுக்கெலாம் பே பண்ணுறேன். வந்து நம்ம சொல்லலாம், அது பே பண்ணாமல் அது யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அது உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன பண்ணுறது, அது எனக்கு வந்து நீடே இல்லை. நான் எதுக்கு அவன் யூஸ் பண்ண போகிறேன்? நான் ஹாஸ்டலில் வந்து இருந்து பேக் பண்ணியா சாப்பிட்றது? ஓகே, புலம்ப வேண்டாம், நாளைக்கு கிளம்பிடுவோம், இந்த ஹாஸ்டலை விட்டு போயிடுவோம். அதனால் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். நாளைக்கு அந்த வாட்டர் மெலன் சாப்பிட்றோம் கொஞ்சோண்டு. இன்றைக்கி கொஞ்சம் சாப்பிட்டு முடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம போய் துவைக்கலாம், டைம் ஆகிடுது. இப்போ வந்து நம்மக்கிட்ட ஏகப்பட்ட துணி இருக்குது. ஸோ இந்த பக்கெட் ஃபுல்லாக துணி இருக்குது. இப்போது மேலே வந்து துணி காய போடுறதுக்கு இடம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன பண்ணுறது, துவைச்சி தான் ஆகணும், துவைக்கணும். இப்போ துவைக்கலாம். வாஷிங் மிஷினில் போய் துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இப்போ வந்து பெட்ஷீட் துவைக்கலான்ட்டு இருக்கேன். மேலே போயிட்டு பெட்ஷீட் காய போடுறதுக்கெலாம் இடம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நான் துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் மேலே இடம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இந்த 3rd floor ஸ்டெப்ஸ் ஏறி திருப்பி போகணும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சைக்கிளிங் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் நான் இதை யூஸ் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் கேம்ஸ், ப்ளே ஏரியாஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் ஒரு நாளும் நான் மேலே வந்து இதை யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் எப்படி வந்து விளையாடுறது? இடம் இருக்கா? ஆமாம், எல்லோரும் இப்படி காய போட்டா நான் எங்கே போய் காய போடுறது? ஓகே, எல்லோரும் போட்டிருக்கிறத நகர்த்தி விட்டு நம்மளோட ஆடையை கொண்டு வந்து போடும். பெட்ஷீட் துவைச்சிரும். ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, எல்லோரும் இப்படி துணி துவைச்சி காய போட்டா என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ நான் வந்து இது நிறையா வாட்டி யூஸ் பண்ணதில்லை, மேலே வந்ததில்லை. டெரஸ்க்கெலாம் வந்து மொட்டை மாடியில் நின்று இதெல்லாம் பண்ணதில்லை. நான் ரூம் விட்டு வெளியே வர மாட்டேன். தயிர் சாப்பாடு சாப்பிட்டு போய் பேக்கிங் வேலை பண்ணுறேன். நான் வந்து பண்ணுறேன்னு சொல்கிறேன், நான் இன்னும் பண்ணலை. சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சிருக்கேனா அதை போய் காய போட்டுட்டு குளிச்சுட்டு பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறேன். நான் சாப்பிட்டுட்டு உங்களை அப்புறமா வந்து மீட் பண்ணுறேன். பாய். ஸோ வாஷிங் மிஷினில் துணி போட்டு துணி துவைச்சாச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் மேலே காய போடணும். ஸோ நான் மேலே வந்து துணி காய போட்டேன். ஈவினிங்குள்ளே காஞ்சிருமா, நைட்டு போத்திட்டு படுக்கிறதுக்கு பெட்ஷீட் இருக்குமான்னு கவலைப்பட வேண்டாம். அடிக்கிற வெயிலுக்கு என் பெட்ஷீட்டை எப்படி காய வைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நம்ம வந்து பயப்படாமல் நம்ம போகலாம். சாயந்தரத்துக்குள்ளே இதெல்லாம் சூப்பராக காஞ்சிரும். சென்னையில் இது ஒரு பெனிஃபிட். நீங்கள் மத்தியானம் துவைச்சிங்கன்னா 2 ஹவர்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். வெயில் வந்து அவ்வளோ அழகாக நம்மளோட துணியை காய வச்சு கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம கீழே போகலாம். பின்னாடி நான் தான். நாளைக்கு போகிற ஹாஸ்டலில் நம்மளுக்கு லிஃப்டெல்லாம் கிடையாது. 2 மாடினாலும் 2 இது இறங்கி தான் ஆகும். ஸோ இருக்கிற வரைக்கும் அந்த லிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். துணி காய போடுற வரைக்கும் தான் அவளை பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கேயும் போகல, தூங்கிட்டேன். 3:30க்கு வேலையை முடிச்சேன்னா மணி 6 ஆக போகுது. உங்கள் வீட்டு தூக்கம் என் வீட்டு தூக்கம் இல்லை, மொரட்டு தூக்கம். செம்மையாக தூங்கிட்டேன். பெட்ஷீட் இல்லை, இந்த பெட்லெல்லாம் பெட்ஷீட் இல்லைன்னா படுக்கவே முடியாது.
ஆனாலும் நான் தூங்கியிருக்கேன். ஃபோன் பார்த்துட்டே தூங்கியிருக்கேன். 5 நிமிஷம் ஃபோன் பார்க்குறோம் பூஜா, அடுத்த பட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் படுத்தேன். ஆனால் என்ன ஓவர்டேக் பண்ணி என்னோடய தூக்கம் வந்து என் வாழ்க்கையவே கெடுத்துருச்சு, என்னோடய வேலையவே கெடுத்துருச்சு. ஸோ மணி 6 போகுது, ஸ்நாக்ஸ் காலி ஆகிடும், நம்ம போய் சாப்பிட்டுட்டு வேலை பண்ணுறோம். இப்படி தான் காலையிலேருந்து ஓட்டின்னு இருக்கேன். பட் ஸ்நாக்ஸ் போய் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலை செய்கிறோம். ஓகேவா, நான் போகிறேன். ஸோ இதுதான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ். டெய்லி இப்படி ஹெல்த்தியாக கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. அப்பப்போ ஹெல்த்தியாக கொடுப்பாங்க, அப்பப்போ கொடுப்பாங்க. நம்ம வந்து ஹெல்த்தியாக கொடுக்குற அன்றைக்கி நல்லா சாப்பிட்டுக்கணும். நான் வந்து பாலே குடிக்க மாட்டேன். இங்கே வந்து எனக்கு ரொம்ப பசி வந்துடுமா, நைட்டு வரைக்கும் தாங்க முடியாது அப்படின்றதுனால பால் குடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பால் வந்து எனக்கு பால் மாதிரியே ஃபீல் ஆகலை. நான் என்ன யோசிச்சிட்டேன், இந்த ஊர் மாடு இப்படி தான் பால் கொடுக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் அது வந்து பாலா அது எனக்கு என்னன்னு தெரியல, தெளிவாக தெரில. அது வந்துட்டு ஏதோ பவுடர் கலக்கிறாங்களா இல்லை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ஐடியா கிடையாது. வந்து தெரியாமல் எதையும் சொல்லக்கூடாதுல்ல, அதனால் சொல்லலை. ஆனால் எனக்கு அது பால் மாதிரி தெரில. அந்த எனக்கு வந்து திக்காக கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், திக்காக எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் பாலே இல்லை, அது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ அதனால் அதுலேருந்து குடிக்கிறதே விட்டுட்டேன். இதை மட்டும் சாப்பிட்டுட்டு நான் இப்போ துணிக்கும் துணி எடுத்துகிட்டு வந்து மடிச்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சாப்பாடு நல்லா இல்லை, அதனால நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பூரி பிடிக்கல, அதனால நான் வந்து ஆர்டர் போட்டு சாப்பிட போகிறேன். காலையில் சேமியா, மதியானமும் எனக்கு பிடிக்கலையா, நைட்டும் பிடிக்காத போட்டாங்களா, கடுப்பாயிடுச்சு. அதனால வேறு வழி இல்லாமல் ஆர்டர் போட்டு சாப்பிடலாம். தான் வந்து என்னோட டே இன் மை லைஃப். காலையிலேருந்து என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் நான் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மோஸ்ட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிட மாட்டேன், என்னன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பேன். பட் இந்த டைம் பூரி எனக்கு சுத்தமாக பிடிக்கல, காலையிலையும் சாப்பிடல, நைட்டும் மத்தியானமும் சாப்பிடல அப்படின்றதுனால நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். ஸோ ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். இன்கேஸ் காலையில் மத்தியானம் நல்லா இருந்துச்சுன்னா நான் நைட் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டேன். பட் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.